கும்பம். கும்ப ராசியில் மட்டும் இனி இந்த ஜகத்தில் ஜனனம் எடுக்கவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய மன வருத்தத்தோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் ராகு கேது பெயர்ச்சி உங்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. ராகு கேதுவால் எந்தவித நன்மையும் நடக்கலை அப்படின்னாலும் ராகு கேது பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய கெடுதல்களை நம்மால் நிச்சயமாக தள்ளி போட முடியும். அதாவது ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ராகு எதை கொடுக்கும்? மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆசைகளை உங்களின் மனதில் விதைக்கும். கேது எதை கெடுக்கும்? அந்த ஆசைகளை நீங்கள் அடையக்கூடிய பல வழிகளை காட்டும். அதிலும் பல வழிகள் தவறான வழிகளாகவே தான் இருக்கும். அப்படி நீங்கள் தவறான வழியில் சென்று அந்த ஆசையை அடையும் பொழுது உங்களின் நிம்மதி மிகப்பெரிய அளவில் கெட்டுப்போகும். இதுதான் ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களின் கிரகத்தில் செய்யக்கூடிய கிரக கோச்சார பலன்களாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆசையை அடக்கினால் இந்த ராகு கேது பெயர்ச்சியை உங்களால் வெல்ல முடியும். அவ்வளோதான். நீங்கள் எதற்குமே ஆசைப்படாதீங்க. பிறந்ததுலேருந்தே இது வரைக்குமே எதற்கும் ஆசைப்படாமல் வாழ்ந்த ராசி அப்படின்னா 12 ராசிகளிலேயே கும்பம் தான். அந்த கும்பத்திற்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஆசைகள் மனதில் மிகப்பெரிய விருட்சமாய் எழும்பும். அதை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன தோணும்னா, அடுத்தவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நாம் ஏன் இதை செஞ்சு பார்க்கக்கூடாது? அவங்க மட்டும் அந்த தொழிலை எடுத்து நடத்துகிறாங்களே, நாம் ஏன் அதே தொழிலை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதாவது உங்களுக்கென்று இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் அதில் உயர முடியும். அடுத்தவரை பார்த்து அவரை போல நாமும் வாழ்க்கையில் செல்வாதிபதிகளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முயற்சிக்கும் பொழுது பல இடங்களில் இடறி விழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் கும்பத்திற்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த ஜூன் மாதத்தில் இருந்து தீரப்போகுது. நீங்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க போகின்றீர்கள். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். உடல் சரீரத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. சரீர ஆரோக்கியமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இனி உங்களுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் பல சாதனைகளை படைக்கக்கூடும். கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம்தான் இது. உங்களுடைய வீட்டு வாசைக்காலில் 6 கோடு போடுங்க. அந்த 6 கோடு மஞ்சளில் இருக்க வேண்டும். அதற்கு நடுவில் 6 குங்கும பொட்டை வையுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் இல்லம் சுபிக்ஷம் அடையும். அந்த மகாலட்சுமி தேவி உங்களின் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைப்பால். செல்வம் உங்களின் வீட்டிற்குள் தழைத்து விளங்கப் போகுது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் ஒரு பொட்டு நகை கூட வீட்டில் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் அடமானத்தில் வைத்திருக்கின்றீர்கள். எனக்கு நல்லா தெரியும். அதை அத்தனையும் உங்களால் இந்த காலகட்டத்தில் மீட்டு எடுத்து கொண்டு வர முடியும். மிகப்பெரிய அளவில் இனி நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே தான் இருப்பீங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, நமக்கு 4 நல்லது நடக்குதுன்னா 7 கெட்டது கூடவே வருமா. நீங்கள் வாழ்க்கையில் வளரும் பொழுதுதான் தேவையற்ற அளவு கடந்த ஆசைகளும் உங்களின் மனதில் கூடவே வளரும். அந்த ஆசைக்கு பின் நீங்கள் நடந்து செல்லாமல் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி நடந்தால் வெற்றி உங்களை நோக்கி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது பசுவில் 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கின்றார்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அந்த பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமியும் குடியிருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் கோமாதாவை பின்புறத்தில் தொட்டு கும்பிட்டு உங்களின் நெத்தி பொட்டில் ஒத்திக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களின் சரீரத்துக்குள் இறங்கியே தீரும். நீங்கள் மிகப்பெரிய அளவில் கடனிலிருந்து வெளியே வந்து செல்வத்தை நோக்கி நகர முடியும்.
மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு கும்பத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் கும்பம் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த போவதில்லைன்னு தான் அர்த்தம். ஆமாம், இல்லைனா நீங்கள் இந்த செய்தியை உங்களின் செவிகளில் கேட்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே எனது அன்பான கும்ப ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கண் கலங்கி நிற்கப் போவதில்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் பசுவை பார்த்ததுமே அதை கையெடுத்து கும்பிட்டு சகல சௌபாக்கியங்களையும் எனக்கு நீ வழங்க வேண்டும், நான் மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதியாக மாற வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க. எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நான் வெகு விரைவில் எல்லா கடனையும் அடைக்கணும் அப்படின்னு எதிர்மறையாக வேண்டாதீங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம்தான். எண்ணங்கள் மாறுபடும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையும் மாறுபடும். கும்பம் வாழ்க்கையின் ஏற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே பின்னோக்கி சறுக்கி நீங்கள் கீழே விழவே மாட்டீங்க. இது நாள் வரைக்குமே 2 அடி முன்னாடி சென்றால் 10 அடி பின்னே கீழே விழுந்திருப்பீங்க. அந்த நிலை இனியும் உங்களுக்கு தொடராது. உங்களின் கண்களில் பசு தென்படவில்லையா? நீங்கள் பசு வசிக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருக்கிறீங்களா? வெளிநாட்டில் வசிக்கின்றவர்களா? மிகப்பெரிய அளவில் மனதில் அந்த கோமாதாவிற்கு உருவத்தை கொடுங்கள். பூசலார் மனதில் சிவபெருமானுக்கு ஆலயத்தையே கட்டும் பொழுது ஏன் உங்களால் உங்களின் தேவைகளை மனதில் எழுப்ப முடியாது? மிகப்பெரிய அளவில் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களை கேவலமாகவும் தரை குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். தலைக்கு மேலே இருந்த பாரம் இறங்கியாச்சு. இனி மனசில் எந்த விதமான பாரத்தையும் சுமக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் உங்களால் வளர முடியும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலையே தொடர்ந்து செய்யுங்கள். எந்த ஒரு தருணத்திலையுமே பாதையை மாற்றாதீங்க. பாதையை மாற்றும் பொழுது பலவிதமான இன்னல்களும் மாறுபட்ட வழிகளில் உங்களை வந்து சேர்ந்து அடையும். அதனால் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை மட்டுமே சீரும் சிறப்புமாக செய்தால் வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். ஒரு பழமொழி இருக்குது, வரப்பு மேலேயே நடந்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்து விடலாம் அப்படின்னு. பாதையை தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே கும்பம் மாற்றாமல் இருந்தால் இந்த 2025 நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த வண்ணமே நடத்த முடியும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறனை அதிகமாக கொண்டவர்கள். அந்த திறனை வைத்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்து விடுமோ அப்படின்னு நினைத்து இனியும் நீங்கள் வருந்தாமல் இருக்கணும். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களால் வெல்ல முடியும். நீங்கள் உங்களின் லட்சியத்தை அடைய முடியும்னு நேர்மறையான எண்ணத்தோடு எண்ணும் பட்சத்தில் அந்த ஆசைகளை நோக்கி வெகு விரைவாக உங்களால் நகர முடியும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கும்பம் நகர ஆரம்பிச்சாச்சு. இனி எந்த விதமான தடையுமே உங்களின் வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி நடக்கட்டுமே. அந்த சண்முகநாதனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த விதமான இருள் கிரகத்தாலும் பாவ கிரகத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலுமே நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோள்தான் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்னதான் செய்யும். முருகன் உங்களோடு இருக்கையில் எந்த விதமான தீங்கும் எப்பயுமே உங்களுக்கு நடக்காது. கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.